வணக்கம். நான் டாக்டர் நித்யா, எம்டி சித்தா. நம்ம உடல்ல ஒரு சிலருக்கு தோல்ல அரிப்பு ஏற்படும், தடிப்பா ஏற்படுது. இது அட்டிகேரியான்னு சொல்லுவோம். அட்டிகேரியல் ரேஷஸ். ஏதாவது ஒரு ஃபுட் நம்ம சாப்பிட்டுட்டோம், இல்லை எங்கேயாவது வெளியில போயிட்டோம், இல்லை டஸ்ட் அலர்ஜி இருக்குன்னா ஸ்கின்ல தடிப்பா அதிகமான ஒரு அரிப்பை ஏற்படுத்தும். நம்ம எங்கெல்லாம் உடல்ல டைட்டா ட்ரெஸ் போட்டிருக்கோம், இல்லை வாட்ச் கட்டியிருக்கோம், பெல்ட் கட்டியிருக்கோம், இந்த மாதிரி டைட்டா ஏதாவது நம்ம டைட்டா நம்ம ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதை ரிமூவ் பண்ண உடனே அந்த இடத்துல அப்படியே அந்த ஷேப்பா அப்படியே நமக்கு தடிப்பா ஏற்படும். இல்ல அதிகமா சொரிஞ்சனாலும் ஒரு லைன் போட்டனாலும் அப்படியே தடிப்பா ஏற்பட்டு ஒரு 2-3 நாட்களுக்கு இந்த அரிப்பு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இது அர்டிகேரியா, ஒவ்வாமை அப்படின்னு சொல்றோம். இந்த ஒவ்வாமை எதனால ஏற்படுது? நம்ம உடலுக்கு ஒத்துக்காத சில உணவுப் பொருட்களோ இல்லை ஏதாவது ஒரு பொருட்கள் நம்ம உடலுக்குள்ள போகும்பொழுது நம்ம உடல் என்ன நினைக்குதுன்னா இது வெளியேற்றக்கூடிய ஒரு பொருள், நம்ம உடல்ல இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ஒரு மாஸ்டர் செல்ஸ் மூலயமாக அதுக்கான ஒரு புரதத்தை சுரக்குது. நம்ம பிளட்ல செக்ரீட் ஆகக்கூடிய சில புரதங்கள், அதாவது நோய் எதிர்ப்பு புரதம். இது என்ன பண்ணுதுன்னா, ஸோ நம்ம உடலுக்கு ஒத்துக்காத சில பொருட்கள், சிலர் சொல்லுவாங்க நான் வேர்க்கடலை சாப்பிட்டாலோ இல்லை கேழ்வரகு, மீன், தயிர், முட்டை இது சாப்பிட்டா கூட, இல்லை கத்திரிக்காய் சாப்பிட்டா அதிகமான அரிப்பு ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு சில பொருட்கள், சில உணவுப் பொருட்கள் ஒவ்வாமை ஏற்படுது. இந்த அலர்ஜி ஏற்படும் போதுதான் இந்த மாஸ்டர் செல்கள் மூலியமாக நமக்கு அரிப்பு ஏற்படுது. இது தொடர்ந்து நம்ம உடல்ல நடக்கும்போது ஒரு அலாரம் மாதிரி நம்ம உடல்ல இது செயல்படுதுன்னு சொல்லலாம். உணவு எடுத்த உடனே அலாரம் ஸ்டார்ட் ஆயிட்டு இச்சிங், அரிப்பு உண்டாகி ஐயோ இது வெளியேற்றணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிகுறியை நமக்கு உருவாக்குது. இதற்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம உணவு முறையில் முக்கியமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள், அதிகமாக தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதற்கு நம்ம எடுக்கக்கூடிய சில மருந்துகள், உணவு முறைகள் என்னன்றதையும் பார்க்கலாம். முக்கியமாக இதற்கு தனியா விதைகளை நம்ம பயன்படுத்தலாம், இல்லைன்னா கொத்தமல்லி தழைகள், அதோட இலைகள், இதுல ஏதாவது ஒண்ணு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப கொத்தமல்லி இலைகளாக நம்ம எடுக்கும்பொழுது கொத்தமல்லி இலைகளோட கொஞ்சம் புதினா நம்ம எடுத்துக்கணும், கொஞ்சம் எலுமிச்சை சாறு விட்டு இதை ஜூஸ் மாதிரி செய்து நல்லா வடிகட்டி கொஞ்சம் தேன் கலந்து காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வரணும். இந்த அர்டிகேரியா ரேஷஸ் இருக்கவங்க பார்த்தோம்னா நாளடைவில் என்ன ஆகும்னா முகத்திலுமே ஒரு சிவந்து காணப்படுறது, சிவந்து வரக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கலாம். தலையில அதிகமான தடிப்புகள் ஏற்படும், உடல் முழுவதும் ஒரு தடிப்புகள் ஏற்பட்டு அதிகமா நமக்கு இச்சிங் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எனி டைம். இதற்கு இந்த ஜூஸை நம்ம தினமும் குடிச்சிட்டு வரணும். காலையில வெறும் வயிற்றுல குடிச்சா இன்னும் சிறப்பு வாய்ந்தது. அதே மாதிரி அருகம்புல்ல பயன்படுத்தலாம். அருகம்புல் ஜூஸா நம்ம குடிக்கும் போது அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி அதிகமா இந்த தடிப்புகள் வராம நம்ம பார்த்து கொள்ள முடியும். வெற்றிலை, மிளகு, அருகம்புல் இது மூன்றும் எடுத்து ஒரு 2 வெற்றிலை எடுக்கிறோம், ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல், ஒரு 10-15 மிளகு சேர்த்து நல்ல கஷாயமாக கொதிக்க வைத்து குடிக்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான நச்சு கழிவுகள் வெளியேறும். சிலருக்கு காணாக்கடின்னு சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு பூச்சி, என்ன பூச்சினே தெரியல எனக்கு கடிச்சிருச்சு, கொசு கடிச்சா கூட நமக்கு ஒரு சிலருக்கு தடிப்பா அந்த இடத்துல பிளாக்கா நம்ம மார்க்ஸ் பார்க்க முடியுது. ஸோ ஸ்கின்ல இந்த மாதிரி நிறைய குழந்தைகளுக்கு இது அடிக்கடி ஏற்படும், மஸ்கிட்டோ பைட் அலர்ஜின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷனுக்குமே இந்த அருகம்புல் கஷாயத்தை குடிக்கலாம். சித்த மருத்துவத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய மிக அருமருந்து, தோல் நோய்களுக்கு ஒரு சிறந்த மருந்துனா பரங்கிப்பட்டையை சொல்லலாம். சிம்லெக்ஸ் சைனா, இதுல இருந்து செய்யக்கூடிய நிறைய மருந்துகள் நமக்கு பயன்படுது. முக்கியமாக அர்டிகேரியான்னு சொல்லக்கூடிய இந்த ஒவ்வாமை இருக்கக்கூடிய ஸ்கின் ரேஷஸ், இவர்களுக்கு இந்த பரங்கிப்பட்டை சிறந்த மருந்து. இந்த சூரணமாகவோ ரசாயனமாகவோ மாத்திரைகளாகவோ இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் எடுக்கக்கூடிய அளவுப்படி இதை நம்ம எடுத்துட்டு வரும்போது சிறந்த பலனை கொடுக்கும். அதே மாதிரி பலகரை பருப்பம் சொல்லக்கூடிய பெருமருந்து வகையை சேர்ந்த மருந்தும் இதற்கு பயன்படுது. இது இரண்டுமே குறிப்பிட்ட விகிதத்தில் ஒவ்வொருத்தருக்கும் எந்த டோசேஜ்ல நம்ம கொடுக்கணுமோ அதை பார்த்து நம்ம தெளிவா இந்த மருந்துகளை எடுக்கும்போது, இந்த சூரண வகைகளும் பெருமருந்து வகைகளும் எடுக்கும்போது தோல் நோய்கள், முக்கியமாக இந்த அர்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கின் ரேஷஸ்க்கு நிரந்தர தீர்வாக இருக்கும். அதே மாதிரி உணவில் நாம் தவிர்க்கக்கூடிய சில விஷயங்கள் என்னன்னா, புளியை முற்றிலும் தவிர்க்கணும். அதே மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதிகமான உப்பு சேர்த்த உணவுகளை நம்ம நிச்சயமாக தவிர்க்கணும். கசப்பு சார்ந்த பொருட்களையும் தவிர்க்கணும். கொஞ்ச நாளைக்கு நம்ம எதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு ஒத்துக்கலையோ, இச்சிங் வருதோ அந்த பொருட்களையும் தவிர்க்கலாம். நாளடைவில் இந்த சித்த மருந்துகள் எடுக்கும்போது அனைத்து மற்ற பொருட்களையும் நான் சாப்பிட்டேன் எனக்கு ரேஷஸ் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மருந்து எடுக்க நமக்கு இந்த தோல் நோய், அதாவது அர்டிகேரியான்னு சொல்லக்கூடிய இந்த தோல் ஒவ்வாமை, இந்த நோய்க்கு சிறந்த தீர்வுகள் சித்த மருத்துவத்தில் இருக்கு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.